இப்படி வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ட்விஸ்ட் ஆகக்கூடாது. இதில் மிஸ்டேக் வரவே வராது, இந்த சைடு தான் மிஸ்டேக் வரும். இழுத்து பிடிக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்லிட் முடிஞ்சது. இங்கேயும் நீட்டாக இருக்கணும், நல்ல பார்ட்லேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். இப்போ இந்த எட்ஜஸ் ஈவனாக பிடிச்சிக்கலாம். ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். இந்த எட்ஜஸும் இந்த எட்ஜஸும் ஈவனாக பிடிச்சிக்கணும். எல்லா கிளாத்தும் ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சுட்டு இங்கேயும் ஈவனாக வச்சுக்கணும், இங்கேயும் ஈவனாக வச்சுக்கணும். இந்த எண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கணும். 3 இன்ச்லேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது 4 இன்ச் முடிகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இங்கே குட்டியாக தான் இருக்கணும், இங்கே தான் 4 இன்ச் கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ராஸ்லேருந்து மார்க் பண்ணாமல் கிளாத்தோட எண்ட்லேருந்து 4 இன்ச் கட் பண்ணிக்கணும். அடுத்தது பாட்டம் ரவுண்ட் மடிச்சு வச்சுக்கலாம். குட்டியாக கிராஸாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 4 இன்ச் மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மடிச்சுக்கணும். உள்ளே தள்ளி வச்சுக்கணும் இந்த கிளாத்தை. லெஃப்ட் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே 1/2 மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இங்கேயும் 1/2 மடிச்சுட்டு லெஃப்ட் எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தை நேராக வச்சுக்கணும். டேபிள் மேலே வச்சுக்கணும், கீழே தொங்கக்கூடாது. டேபிளோட எண்ட் 1/2 மடிக்கணும். லெஃப்ட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடியும் போதும் குட்டியாக கிராஸாக மடிச்சுக்கணும். இத்தினோடு தான் மடிக்கணும். 4 இன்ச் மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் மடிச்சுக்கலாம். லெஃப்ட் எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணணும். இந்த எண்ட் வரும்போது ஒரு 4 இன்ச் உள்ள தள்ளி வச்சுக்கணும். இந்த எட்ஜஸ் ஈவனாக இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கணும். இங்கே ஒரு மடிப்பு வந்தால் பரவாயில்ல, மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பின்னல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கணும். அடுத்த பாட்டம் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். குட்டியாக கிராஸாக மடிச்சுக்கணும். 4 இன்ச் மடிச்சுக்கணும். 1/2 இன்ச் மடிச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே 1/2 மடிச்சுக்கலாம். 1/2 மடிச்சுட்டு இங்கே ஒரு சுருக்கம் வந்தால் பரவாயில்ல, சுருக்கத்தோட எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எழுக்கக்கூடாது.
இந்த ஹாஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 1.5 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் மடிச்சிங்கன்னா கரெக்டாக ½ இன்ச்சில் உங்களுக்கு கிளாத் மடியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணி லாஸ்ட் எண்டு குட்டியாக கிராஸாக மடிச்சுக்கணும். 1/4 இன்ச் மடிச்சுக்கணும். ½ இன்ச் மடிச்சுக்கணும். நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கணும். இந்த ஃபோல்டிங் வந்தால் பரவாயில்ல, மடிப்போட அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சுருக்கம் வரக்கூடாது. ரெண்டு பாட்டம் ரவுண்டும் முடிச்சாச்சு. இப்போ நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பிட்டு பாட்டம் ரவுண்டில் எட்ஜ் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த எட்ஜ்லேயே வந்து இங்கே ஸ்லிட் இப்படி வரணும். இந்த ஸ்லிட்லேயும் எட்ஜ்லேயே வந்து இங்கே வரும்போது ரெண்டு கிளாத்தையும் ஈவனாக பிடிச்சிக்கணும். ஈவனாக பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளேயே ½ இன்ச் வந்து அப்புறம் ஜாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து இந்த சைடு வந்துக்கலாம். அப்படியே இந்த ஸ்லிட் வந்து இந்த பாட்டம் ரவுண்ட் வந்து அடுத்த ஸ்லிட் வந்து எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்து நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டிச் நல்லா பார்த்து பண்ணணும். எட்ஜ்லேயே வரணும், வெளியில் போகக்கூடாது. கார்னர் திரும்போது நீடில் உள்ள இருக்கும்போது ஃபுட் தூக்கிட்டு திருப்பிக்கலாம். இங்கே வரும்போது கிளாத்தை நேராக எடுத்து வச்சுக்கணும். டிவி மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஜாயிண்ட்குள்ளே வரணும். ½ இன்ச் உள்ள வந்துட்டு நீடில் உள்ள இருக்கும்போது ஃபுட் தூக்கி கிளாத் ஃபுட்டை இறக்கிட்டு திருப்பி ஜாயிண்ட்லேயே வந்து நீடில் உள்ள இருக்கும்போது துணி தொங்காம டேபிள் மேலே வச்சுக்கணும். அப்பதான் நல்லா வரும். இப்போ அடுத்த ஸ்லிட் ஸ்டிச் பண்ணிருக்கோம். இந்த ஸ்லிட் வரும்போதும் ஸ்லிட்டை நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீடில் உள்ள இருக்கும்போது ஃபுட் தூக்கி கிளாத் திருப்பி ஃபுட்டை இறக்கிட்டு ஜாயிண்ட்லேயே வந்து அப்படியே எட்ஜஸ் டர்ன் பண்ணிக்கலாம். லைட்டாக டர்ன் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிறுத்திக்கலாம். இப்போ இதில் 2 ஒர்க் இருக்குது. ஹெம்மிங் பண்ணணும், சைடில் வந்து ஒரு கட் கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.